வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழக வனத்துறையிலிருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண், பெண்கள் சொல்லி அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி முடிச்சவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் மொத்தம் 4 விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. முதல்ல எம்டிஎஸ், இதுக்கு ஒரு 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 18,000 கிடைக்கும். இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 19,900 பேசிக் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கும் 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கேட்டகரியில் ஃபீல்ட் ஆர் லேப், இந்த 2 கேட்டகரி சம்மந்தப்பட்ட மாதிரி வரும் உங்களுக்கு. இதுக்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 21,700 ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் +2 முடித்து அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுத்து 60% மார்க் இருக்கணும், அல்லது அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஃபீல்டு லேப் ரெண்டுலேயுமே உங்களுக்கு இருக்கும். இது ஒரு 4 வேக்கன்சி. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 29,200 கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி சயின்ஸ் ரிலேட்டடான குரூப்பில் முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். இதுக்கு 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்தம் இந்த அறிவிப்பில் 16 வேக்கன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்ததுக்குள்ள இருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒரு 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. யூஆரில் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ பிடி கேட்டகரியாக இருந்தால் ஒரு 10 வருஷம் கொடுப்பாங்க. அது எஸ்சி எஸ்டியில் பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் கொடுப்பாங்க. அது இப்போ எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா 3 வருஷம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு வைஸாக பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிங்க பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, பாட்னி, சுவாலஜி அல்லது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி இந்த கேட்டகரியில் முடிச்சிருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா யூஆருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா ஃபீஸ் இருக்கும். எக்ஸாம் ஃபீஸு, ப்ராசஸிங் ஃபீஸும் சேர்த்து ஒரு 500 ரூபா இருக்கும். நீங்கள் இதே உமன் கேட்டகரி அல்லது எஸ்சி எஸ்டி இல்லை எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடபிள்யூ பிடி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி லோயர் டிவிஷன் கிளர்க்கு, டெக்னீஷியன் இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆர் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஒரு 500 ப்ராசஸிங் ஃபீஸ் 500 சேர்த்து 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே உமன், எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா 500 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான். அதே மாதிரி பிடபிள்யூடி இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது. இதே மாதிரி தான் டெக்னீஷியன் இந்த கேட்டகரிக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கடைசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸில் 750 + 750 1500. உமன், எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா வெறும் 750 ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் நில் ஃபீஸ் எதுவுமே நீங்கள் கட்ட வேண்டாம். ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப் அட்ரஸ் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே நீங்கள் அதிலே பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டிங் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தான் உங்களுக்கு இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி சாய்ஸ் கொஷின் டைப்பில் தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன்.
இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை.